மதசார்பற்ற பொது சிவில் சட்டம் தேவை என சுதந்திர தின உரையில் குறிப்பிட்ட பிரதமர் மோடி. பொது சிவில் சட்டத்தை எதிர்க்கட்சிகள் கடுமையாக எதிர்த்து வரும் நிலையில் பிரதமர் கருத்து. நாட்டில் அவ்வப்போது நடத்தப்படும் தேர்தல்களால் முன்னேற்றம், வளர்ச்சியில் தடை ஏற்படுகிறது. ஒரே நாடு ஒரே தேர்தல் முறைக்கு அனைத்து கட்சிகளுக்கும் ஆதரவளிக்க வேண்டும் என்றும் சுதந்திர தினத்தில் பிரதமர் மோடி பேச்சு. பாமகவுக்கு பட்டியலின மக்கள் ஆதரவு அளித்தால் தலித்தை முதலமைச்சராக்குவோம். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கருத்து. கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம், மருத்துவரின் வீட்டுக்கு சென்று சிபிஐ அதிகாரிகள் விசாரணை. தேனியில் 3 கோடி மதிப்பு என கூறி ஏமாற்ற முயன்ற 2000 ரூபாய் கள்ளநோட்டுகள் பறிமுதல். கலர் ஜெராக்ஸை எடுத்து சென்ற 2 பேரை பிடித்து விசாரிக்கும் காவல்துறை. பாரிஸ் ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்ற இந்திய வீரர்கள் பிரதமர் மோடியுடன் சந்திப்பு. வீரர்களுக்கு வாழ்த்து தெரிவித்து கலந்துரையாடிய பிரதமர். இயக்குநர் சேரன் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கடலூர் காவல் நிலையத்தில் தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கம் புகார். நடுரோட்டில் காரை நிறுத்திவிட்டு தனியார் பேருந்து ஓட்டுநரிடம் வாக்குவாதம் செய்த சிசிடிவி பதிவுகளை வழங்கினர். வரும் 27ஆம் தேதி அரசுமுறை பயணமாக அமெரிக்கா செல்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். பல்வேறு முன்னணி நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் செய்ய உள்ளதாக தகவல். கொல்கத்தாவில் மருத்துவர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் மருத்துவமனை சூறையாடப்பட்ட விவகாரம். தடயங்களை அழிக்க திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினரே சூறையாடியதாக பாஜக குற்றச்சாட்டு. தமிழகத்தில் இளைஞர்களிடையே போதைப்பொருள் பழக்கம் அதிகரித்துள்ளது. சுதந்திர தின வாழ்த்து செய்தியில் ஆளுநர் ஆர்.என். ரவி கவலை. ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், வேலூர் உள்ளிட்ட 17 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. நாளை கிருஷ்ணகிரி, தருமபுரி உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். சுதந்திர தினத்தை ஒட்டி தேசிய கொடிக்கு மரியாதை செலுத்திய முதுமலை வளர்ப்பு யானைகள். மவுத் ஹாரன் வாசித்து பக்தர்களை கவர்ந்த நெல்லையப்பர் கோவில் யானை. ஜனநாயகம், கூட்டாட்சி, சமத்துவம் ஆகியவற்றை பேணி காப்போம் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சுதந்திர தின வாழ்த்து. எண்ணற்ற உயிர்களை தியாகம் செய்து போராடி பெற்ற விடுதலையை கொண்டாடி நாட்டின் வளர்ச்சிக்காக பாடுபடுவோம். நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்ட வீரர்களையும் தியாகிகளையும் நினைவு கூறுவோம் என தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் சுதந்திர தின வாழ்த்து. ஆப்பிரிக்க நாடுகளில் வேகமாக பரவும் குரங்கு அம்மை. சர்வதேச அவசர கால நிலையை பிறப்பித்தது உலக சுகாதார மையம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.